மழைக்காக காத்திருக்கும் பயிர்கள் போல தங்களின் வருகைக்காக காத்திருப்பதாக கடிதம் எழுதிய மாணவரை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பேரூராட்சியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் லோ விஜய் என்ற மாணவர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு எழுதிய கடிதத்தில் தாங்கள் ஆட்சியர் பணிக்கு எவ்வளவு கடினமாக உழைத்து வந்துள்ளீர்கள் என்பதை சமூக வலைதளங்கள் மூலம் அறிந்ததாகவும், எனவே தாங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் எருமைப்பட்டி பேரூராட்சியில் ஆய்வுப் பணிக்காக சென்ற மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அங்குள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் சென்று கடிதம் எழுதிய மாணவர் விஜயை அவரது வகுப்பறையில் சந்தித்து உரையாடினார். அப்போது போட்டித் தேர்வுகள் எந்த மொழியில் எழுதினீர்கள் என்ற மாணவர் எழுப்பிய கேள்விக்கு ஆங்கிலத்தில் எழுதியதாக மாவட்ட ஆட்சியர் பதிலளித்தார். ஏன் தமிழில் எழுத முடியாதா என்ற மாணவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் தாராளமாக தாய் தமிழ் மொழியில் எழுதலாம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய ஆட்சி பணிக்கான தேர்வு எழுதி தேர்ச்சி பெற பெரும்பாலானோர் தாய்மொழியில் தேர்வு எழுதியவர்கள் என்றும் அதிலும் தமிழில் எழுதியவர்கள்தான் அதிகம் என்றும் தெரிவித்தார். மாணவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் சாதனையாளர்களாக வரலாம் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்வின் போது தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் உடனிருந்தனர். அழகா நம்மளை பத்தின கதையெல்லாம் எழுதிட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து படிச்சுட்டு இது எங்க எனக்கு பிடிச்சாரு வாட்ஸ்அப்ல படிச்சிருக்காங்க. குரூப் 1 தேர்வுக்கு தயார்படுத்தி தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிகள் தெய்வத்தை புரிந்தருந்து அழகா எழுதியிருக்கான். என்னை பத்தி ஃபுல்லா எழுதிட்டு ஒரு நாளைக்காவது வந்து எங்க ஸ்கூலுக்கு வாங்க, மழைக்காக காத்திருக்கும் பயிர்களை போல உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம். படிக்கிறதுங்கிறது மாணவன் படிச்சுட்டே இருக்கிறதுனால மட்டும் பரீட்சை பாஸ் பண்ண முடியாது. அறிவும் வளர்ந்துறாரு. படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் எப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ட்ரெஸ்டோட ஒரு மணி நேரம் படிச்சாலும் போதும்.